ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SweetyAndTasty சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்மனம் மாறாமல் எப்படி மீன் சட்டியில் மீன் குழம்பு வைக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி நறுக்கியது, அப்புறம் 4 பச்சை மிளகா நல்லா நீட்டாக வகுந்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. மீன் 1/2 கிலோ. நான் ஷீலா மீன் வாங்கியிருக்கேன். ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தான் மசாலா கலக்க போகிறோம். மசாலா பொருளை புளி தண்ணியில் கரைக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும். அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி எடுத்து நல்லா சூடேறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மண் சட்டியில் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் விடுங்க. இந்த விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால உடல் சூட்டையும் தணிக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வெடித்த பிறகு இது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கீங்களா, அதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். பிறகு தக்காளியை நறுக்கினீங்களே அதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அப்படியே சட்டியில் கொட்டிக்கோங்க. அந்த புளி தண்ணியை கொட்டின பிறகு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷமாவது குழம்பு நல்லா வேகணும். இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ண மீன் துண்டுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். மீன் துண்டுகளை எப்போதுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அழுங்காமல் குலுங்காமல் கரண்டியை வச்சு கிளறின பிறகு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வேக விட்டு எடுத்தோன்னா கிராமத்து மண் சட்டி மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.